இன்று நான் தோட்டம் சென்று பார்த்தேன். ஆம், 10 நாட்களுக்கு முன்பு நான் தோட்டம் பார்க்க போயிருந்தேன். அப்பொழுது முன் தோட்டக் கதவு பூட்டு திறக்க முடியாமல் தோட்டத்தின் போய் பார்க்க முடியாமல் இருந்ததால், எனவே பராமரிப்பாளரும் கதவை திறக்க முடியவில்லை என்றால் செடிகளுக்கு நீர் வார்க்க இயலாமல் போய்விடுமே என்ற வருத்தத்துடன் உங்களுக்கு விடுமுறைக்கு மதுரை சென்று இன்றுதான் வந்தேன். நல்ல வேளை, இன்று கதவு திறந்தது. தோட்டத்துக்குள் சென்று பார்த்தேன். எல்லா செடிகளும் நன்கு வளர்ந்து இருந்தன. காய்கள் சமயத்தில் பறிக்கப்படாமல் முதிர்ந்தும் பழுத்தும் இருந்தன. வெள்ளரி பெரிதாய் பருத்திருந்தது. சுமார் 6 பெரிய காய்கள் இருந்தன. மேலும் வெண்டைக்காய் 2 முத்திய நிலையில் இருந்ததால் அந்த தோட்ட பராமரிப்பாளர் அம்மா பிடுங்கி வைத்திருந்தார். அடுத்து பீர்க்கை ஒன்றும் முத்திய நிலையிலே இருந்தது. அதையும் பறித்து மற்றும் 2, 3 சிறு பாகற்காய்களை பிடித்து பறித்து கொடுத்திருந்தார். அவற்றையும் உதவியாளரிடமிருந்து வாங்கி கொண்டு மழை துளி விடாமல் சிறிது சிறிதாக பனி போல் பெய்து கொண்டே இருந்தது. எனவே நான் நீண்ட நேரம் தோட்டத்தில் இருந்து அங்கு தேவையில்லாமல் வளர்ந்திருக்கக்கூடிய செடிகளை அப்புறப்படுத்த வேண்டிய பணி ஏதும் செய்யாமல் பார்த்தோம். செடிகள், பயிர்கள் திருப்திகரமாகவும் நன்கு வளரக்கூடிய நிலையிலும் இருக்கின்றனவே என்று திருப்திகளும் மன நிறைவோடு அங்கிருந்து இல்லம் திரும்பி வர எத்தனித்தேன். அடுத்த நாள் காலை சென்று முடிந்தால் தோட்ட வேலைகளை ஏதாவது பார்ப்போம் என்று மன நிறைவோடு அங்கிருந்து வந்துவிட்டேன். தோட்டத்தை இடையிலே சுமார் 10 நாள் பார்க்காமல் அதனால் நம்பிக்கை இழந்துதான் இருந்தேன். இருந்தாலும் இடையிலே ஒரு இயற்கை அந்த கொடையாக மழை பெய்திருக்கிறது. உதவிகரமாக இருந்திருக்கிறது. இருந்தபோதும் அந்த பூட்டை சிரமப்பட்டு அந்த பணியாளர்
திறந்து அந்த பூட்டுக்கு எண்ணெய் வார்த்து சரி செய்து தொடர்ந்து பயன்படுத்தி வந்ததனால் பக்கத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். நீர் வார்த்து வந்ததனால் அந்த செடிகளுடைய முகங்களை பார்க்க முடிந்தது. இருந்தாலும் போதிய நீர் ஆதாரம் இல்லாமல் மரங்களையும் செடிகளையும் வளர்ப்பது என்பது மிகவும் கஷ்டமான காரியம்தான். இயன்ற அளவு முயன்று பார்ப்போம். எந்த அளவுக்கு வளர்க்க முடிகிறதோ வரட்டும் என்று ஓரளவு அடுத்து வரக்கூடிய மழையை எதிர்பார்த்து அந்த செடிகளை சுற்றி நீர் தேங்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது களைக்கொட்டு கொண்டு வெட்டி பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். மேலும் அதிகப்படியான களைகள் இடையில் பெய்த மழையிலே அதிகமான செடிகளும் அப்புறப்படுத்த வேண்டிய நிலையிலே இருக்கின்றன. அவற்றை வேறு பெரிய ஆண் பணியாளரை நியமித்து அவர்கள் மூலமாக தான் அவை சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். காடு போல் அடுத்தடுத்து 2 மாதமாக மழை பெய்ததனால் செடிகள் வளர்ந்து இருக்கின்றன. இது போக நெடுஞ்சாலைத்துறையினரும் ஒரு சாலையினுடைய இரு பகுதியிலும் மரங்கள் நட்டு வளர்த்து வருகிறார்கள். அதுவும் சற்று ஆறுதலான ஒன்றாக இருக்கிறது. எல்லா இடங்களிலும் மரம் நட்டு சொந்த இடமாக இருந்தாலும் புறம்போக்கு இடமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் மரங்களை நட்டிருக்கிறார்கள். ஆனால் நமது பகுதி காப்பு ஃபென்ஸ் பண்ணப்பட்டதனால் அதை தவிர்த்து